ஆனது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ரோல் ஆஃப் அ பிரான்ச். ஆண்டு சொல்கிற வார்த்தைன்னு நான் தான் மெய்யான திராட்சை. ஸோ என்னில் நிலைச்சிருக்கணும். யூ ஹாவ் டு அபாய்ட் இன் மீ. நான் உங்களுக்குள்ளா நீங்கள் எனக்குள்ளா இணைஞ்சிருந்தால் ஒழிய நம்ம என்ன செய்ய முடியாது, கனி கொடுக்க முடியாது. ஸோ இணைந்திருக்க வேண்டும். ஆண்டு நம்மோடு இருக்காரா? சில வேளை சந்தேகம் வருது இல்லையா, நம்ம வேலையில் போகும்பொழுதோ இல்லை பயணத்தில் போகும்போதோ ஆண்டரை கூட்டிலே பக்கத்துலேயே கூட்டி வச்சுருக்கிறோமா? ஆண்டு சொல்ல என்னிலே நிலைத்திருங்க. எப்போவுமே 24/7 ஆண்டருடைய உணர்வு, அவருடைய பிரசன்னம், ஆண்டுடைய திட்டம். சில நேரத்தில் கோவமாக ஏதா ஐயா கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்கன்னு சில நேரத்தில் கோவமாகிடுவேன். ஏன்னா அப்படி தான் நேற்று முந்தா நாள் அப்படியே இடிச்சுக்கினேன். அது எங்கள் இதில் ஒரு ஷார்ப்பாக இருக்கும், அந்த கதவு மேலே இருக்கிற கதவு திறந்துட்டு இருந்தேன். அவசரமாக கூப்பிட்றாங்க, என்னவோ அவசரம் போல இருக்குது. பார்த்து இடிச்சுனே ரத்தமே வந்துடுச்சு. அப்போ வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு தண்ணியோ ஏதோ ஒன்று கேட்குறாங்க. நான் சார் அவசரமாக வேலை சமைச்சிட்டு இருக்கும்போது தொந்தரவு பண்ணாதீங்க, எதோ அவசரம் தான் கூப்பிடுங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணுன்றத ஓகே நோ ப்ராப்ளம், பட் தேவை இருந்தால் தான் கூப்பிடணும். நான் வேலை செய்துட்டு இருக்கும்போது கூப்பிடக்கூடாது. என்னப்பா மெதுவாக வாமா அடுத்தது. ஸோ ஆண்டருக்குள்ளே நிலைச்சிருந்தால் நம்ம என்ன போனால் அவருக்குள்ளே நம்ம இருப்போம். அவருக்குள்ளே நம்ம அந்த ரசம், அந்த திராட்சைக்கு தேவையான அந்த ரசம், அந்த சத்து, அந்த போஷாக்கு, அதுக்கு என்ன தேவையோ அது கனி கொடுக்கணுன்னா அது ரிசீவ் பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அது ஆண்டுக்குள்ளே இருந்தால்தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டு நம்ம போதிச்சே இருக்காது. எவ்வளோ காரியங்க நம்ம அறிந்து கொடுக்குறோம், புதிதான காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. அவருக்குள்ளான அந்த சோர்ஸ், அந்த ஊற்று நமக்குள்ளே வரணுன்னா அவற்றை நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கணும். என்னால் இன்றி, நான் என்னில் இருந்தேன்னா, அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குல்ல, நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இஃப் யூ டோன்ட் அபாய்ட் இன் மீ யூ வில் நெவர் கிவ் ஃப்ரூட். ஸோ ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறது என்னது. இன்னொரு அதுக்கு முன்னால் வசனம், திராட்சை கொடியில் நிலைத்திராவிட்டால் அது தானே கனி கொடுக்க மாட்டது போல. தானே நம்ம எப்படி நம்மளே ஒரு தனியாக நம்ம நின்றுட்டு நம்ம கனி கொடுத்துட முடியுமா? முடியாதுல்ல. நமக்கு எந்த விதமான சோர்ஸே இல்லை, நமக்குள்ளே எதுவுமே இல்லை, எம்டி வெசல் நம்ம. ஆனால் ஆண்டவரோடு இணைஞ்சிருந்தால் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த கடைசி வருஷம் நான் 5ஆம் வருஷம் பார்த்தேன், நானே திராட்சை கொடி, நீங்கள் திராட்சை கொடி, நீங்கள் கொடிகள். நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஸோ கனி கொடுக்கறது ஒரு பங்கு. ஆனால் 2வது முறை அதை மீண்டுமா சொல்லும் பொழுது ஆண்டு சொன்னால் மிகுந்த கனி கொடுப்பீங்க. யூல் கிவ் மோர் ஃப்ரூட், மச் ஃப்ரூட். ஆண்டுக்குள்ளே நிலைச்சதான் நம்ம அதிக கனி கொடுப்போம். அதில் எனக்குள்ளாக நீங்கள் நிலைத்திருங்க. யார் யார் ஆண்டுக்குள்ளாக நிலைத்திராமல் போனவங்க இப்போ 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த திராட்சை தோட்டக்காரர் செய்ய வேண்டிய காரியம், இஃப் a man abide not in me he is cast forth as a branch and is withered and men gather them and cast them into the fire and they are burnt. நீங்கள் கனி கொடுக்கலன்னா அது என்ன வெட்டி உண்டி போட்டுருவாங்க. வெட்டுது மாத்திரம் அது உலர்ந்து போயிடும். உலர்ந்து போனதை என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போய் நெருப்பில் போட்டு அதை எரித்து விட்டுருவாங்க. ஸோ அதுக்காக நம்மளை ஆண்டவர் படைக்கவே இல்லை. 7ஆம் வசனத்தை பார்த்து, இஃப் யூ அபாய்ட் இன் மீ அண்ட் த வேர்ட்ஸ் அபாய்ட் இன் யூ யூ ஷால் ஆஸ்க் அண்ட் வாட் யூ வில் அண்ட் இட் ஷால் பி டன் அன்டு யூ. நீங்கள் என்ன கேட்டாலும் அதை செய்வோம். எப்போது நான் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது, நீங்கள் எனக்குள்ளாக இருக்கும் பொழுது, என்னுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் வேரூன்றி வளரும் பொழுது, அந்த ஆழ்ந்த சத்தியம் உங்கள் உள்ளத்தில் வரும் பொழுது நீங்கள் எப்படியா இருப்பீங்க, உங்கள் சித்தம் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கோ கேளுங்க, அப்போ நான் தருவேன். எப்படின்னா அந்த கடைசி 8ஆம் வசனத்தில், நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள். அதுதான் முக்கியமான வசனம் இன்றைக்கு. ஹியர் இன் இஸ் மை ஃபாதர் glorified that ye bear much fruit, so shall he be my disciples.
அவனுடைய சீடர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சீடர்கள் கனி கொடுக்கணும். கனி கொடுக்காத மரம் பிரயோஜனமற்றது. பிதாவானவர் மகிமைப்படுகிறார். பிதாவாகிய தேவன் நம்மை உருவாக்கி நம்மை படைத்து நம்மை தரிசனத்தோடு நம்ம இந்த உலகத்தில் வைத்த தேவன் மகிமைப்படுத்தப்படணும். இந்த காலவெளியிலனா நம்ம முற்றிலுமாக நம்ம கொடுக்கணும். அவருடைய திட்டத்திற்கு நம்மை கொடுக்கணும். இந்த காலவெளியிலே அவர் நம்முடைய தோட்டக்காரர். பிதாவானவர் தோட்டக்காரர். குமாரனாகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையினுடைய திராட்சை, மெய்யான திராட்சை. அவர்களை நம்ம நிலைத்திருந்தால் when we abide in him we will be able to bear much fruit. நமக்கு ஆண்டு கொடுத்துருக்க பெரிய ஸ்லாக்கு என்ன? அவருக்குள்ளாய் நம்ம வேரூன்றி வளரணும். அவருக்குள்ளாக அவருடைய சத்தியத்திற்குள்ளாக நம்ம நடத்தப்படணும். அவருடைய வசனத்தை கேட்கும் பொழுதெல்லாம் நம்ம அவருக்குள்ளாய் வளருகிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த நாள் மாத்திரமல்ல, நம்ம வாழ்நாள் எல்லாம் இந்த சரீரத்தில் மூச்சு நிற்கும் வரையில் அவரோடு இணைந்து இசைந்து இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். இன்னும் நிறைய காரியம் இதிலிருந்து நம்ம படிச்சுக்கொள்ளலாம். இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆண்டவர் நாமம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். செடி நான் சொல்கிறேம்மா, அந்த திராட்சை செடியில் வந்துட்டு அந்த கொடியானது இணைஞ்சு இருக்கணுங்க. ஆண்டவரோடு கூட நம்ம இணைஞ்சு இருக்கணும். அந்த கொடி ஒருவேளை ஆண்டவரோடு கூட இணைஞ்சு இல்லாத ஒரு கட் ஆகிட்டோ இல்லை காஞ்சி போயிட்டோ அப்படின்னாக்கா தோட்டக்காரர் வந்து கட் பண்ணி போடும்போது அது வெயிலில் காஞ்சி அது எரிச்சு அது குப்பையாக தானே ஆயிடுதுங்க. அது காஞ்சி வந்து அக்கிரிக்கு அதுக்கு இரையாக போகுதுங்க. அது மாதிரி ஆண்டவரோடு கூட நம்ம இல்லைன்னு சொன்னாக்கா ஒன்றுமே செய்ய முடியாதுன்றது. நான் இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த செடி வந்து அந்த கொடியோடு கூட அந்த செடியோடு கூட அந்த கொடி ஜாயின் பண்ணியிருக்கும் போது இதெல்லாம் செழிப்பாக பச்சை பசேன்னு வரும். அந்த ஸ்ட்ரென்த்து, அந்த பூஸ்ட் மாதிரி அந்த செடி கூட இருக்கும்போது அதுக்கு எல்லா விதமான ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். அந்த கொடிக்கு நல்ல கனி கொடுக்கும், நல்ல இலை வரும், நல்ல பச்சை பசேன்னு இருக்கும். அதுக்கு அந்த உயிர் இருக்கும். அதுக்கு அதை கட் பண்ணி போட்டோம், அதுக்கு உயிரே இல்லை இல்லைங்களா, காஞ்சி போகுது. ஆண்டவரோடு கூட நம்ம இணைந்திருக்கிற வாழ்க்கை வந்து ஒரு செழிப்பான வாழ்க்கை. சங்கீதம் 1:1-5 வரைக்கும் பார்க்கும்போது கூட அந்த அருமையா சொல்வார். அந்த நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அந்த நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட செடியை போல அந்த ஆண்டவரோடு நம்ம இருக்கும்போது செழிப்பான ஒரு செடியா இருப்போம். ஏற்ற காலத்துல நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆசீர்வாதமா நடக்கும். பூவா, கனியா, காயா, பழமா அப்படின்ற போது ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த எல்லா ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா வெறுமையான ஒரு பாத்திரமாக உபயோகமற்றவர்களாக அந்த அக்கினிக்கு இரையாகும்ன்ற மாதிரி நம்ம அது ஆழமான ஒரு பற்றியும் நம்மளுக்கு ஏதாவது பயமும் வருதுங்க. ஆண்டவரோடு நம்ம இணைஞ்சிடணும், நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்ட்டு. நான் திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். நான் இங்க ஒரு தோட்டத்தையே உருவாக்குன மாதிரி பாக்குறேம்மா. அவர் வந்து தோட்டக்காரர். தினந்தோறும் நம்ம சும்மா ஒரு சின்ன செடி வெளியே வச்சா கூட என்ன பண்றோம், காலையில போயிட்டு பாக்குறோம், ஐயோ பூ விட்டுக்குதா, இலை விட்டுக்குதா, காஞ்சிட்டுக்குதா, நம்ம போய் பாக்குறோம் இல்லைங்களாம்மா. அது போல தோட்டக்காரர் வந்து தினந்தோறும் நம்ம காலையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பாக்குறாரு. இது கனி கொடுக்குதா, கனி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம அவரில் நிலைச்சிருந்தாதான் நம்ம கனி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா தெளிவா ஆண்டு நம்மளோட பேசுறாரு. அவர் தோட்டக்காரர். தினந்தோறும் காலை வேளையில அந்த தோட்டத்தை உலாவ வர்றாரு. அந்த தோட்டத்துல நான் ஒரு செடியா இருக்கிறேன். என்ன பாக்குறாரு, என்னில கனி இருக்குதா, காய் இருக்குதா, பழம் இருக்குதா ஆண்டவர் பாக்குறாரு இல்லைங்களா. நம்ம கூட என்ன பண்றோம், கொஞ்ச நாள் அப்படியே இருந்தா அதை பிடுங்கி போட்டுலாம், ஒண்ணுமே வரல, காஞ்சி போயிட்டுக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். தானே சாதாரண ஒரு செடி வச்சு ஒரு பூட்டை ரொம்ப ஆசையா நம்ம பாக்குறோம், இவ்வளவு அழகா பூட்டுக்குது. அப்போ ஆண்டவர் நம்மள எவ்வளவு அழகா பார்ப்பார் நம்ம கனி கொடுத்தோம்னா. அப்போ அதே போல முக்கியமான இந்த வசனம் என்னன்னா, அந்த 6ஆம் வசனத்தான், ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போமா. நம்ம கனி கொடுக்கலன்னா அக்கினியில போட்டுருவாங்க, அது எரிந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இவ்வளவு வருஷம் நம்ம கிறிஸ்துவங்களா வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை.
கனி கொடுக்கறவங்களா ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறாரு. அப்போ அவரில் நம்ம நிலைச்சிருந்தா தான் நம்ம கனி கொடுக்க முடியும். தினந்தோறும் காலையில தோட்டக்காரர் நம்மளை வந்து பாக்குறது போல நான் ஒரு உணர்வு, ஏசப்பா என்ன காலையில பாக்குறாரு, ஆண்டவரே நான் கனி கொடுக்கணும்ப்பா, நீங்க எதிர்பார்க்கறத நான் செய்யணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு கூட ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடக்கணுமா. Praise the Lord, praise the Lord. உண்மையான சத்தியம். வேறு என்ன ஷேர் பண்ணுறீங்களா? லக்ஷ்மி, இது ஐரமா, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அத ஆண்டவர் வந்து சொல்லுகிற உபதேசத்துல வந்து நம்ம சுத்தமான இருதயத்தோடும் சுத்தமான கையோடும் சுத்தமான எல்லா காரியத்திலும் நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்ற. Praise the Lord, praise the Lord. எஸ்மா, ஷேர் பண்ணுங்க லக்ஷ்மி. அப்புறமா பண்ணிட்டேன். ஓகே ஓகே. ஆண்டவர் எவ்வளோ உண்மை உள்ளவர். ஆண்டருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்து நம்மை பலப்படுத்தினதற்காக நன்றி.